வேத புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது பலவிதமான காரியத்தை பார்க்க முடியுது. இன்னைக்கு பைபிளில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. அதே போல் ஆண்டவர் சொல்லும் பொழுது நிறைய பேர் எழுதி வச்சிருக்கிறாரு. சில நேரத்தில் பார்க்கும்போது நிறைய இலையை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பழங்களை குறித்து சொல்லியிருக்கிறாரு. இதை விட்டால் சாப்பாடை குறித்து வரைக்கும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். கல்யாண வீட்டில் திராட்சை ரசத்தை வரைக்கும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். இந்த பைபிளில் இல்லாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படி பார்த்தா இன்னைக்கு இந்த பைபிளுக்குள்ள உள்ள போக போக தான் தெரியுது ஆண்டவர் எல்லா வார்த்தைகளுக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தத்தை மறைத்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த பைபிளை எழுதினது மனிதர்களாக இருந்தாலும் ஆவியானவர் நினைத்தனால தான் இன்னைக்கு இந்த பைபிளை ஒண்ணுமே செய்ய முடியல. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ரஷ்யாவில் ஒரு மனுஷன் சொல்லிக்கிட்டே இருந்தான், இந்த பைபிளுங்கிறது எங்களுடைய நாட்டுக்குள்ள வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்ட ஒரு மனிதன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு மிஷினரி அந்த ஊருக்கு போறாரு. போயிட்டு சொல்றாரு, எப்பா நான் பைபிள் கொண்டு வந்திருக்கிறேன். அவரை தூக்கி போட்டு அடின்னு மிதிக்கிறான், உடைக்கிறான், அவரை கொண்டு போடுறான். ஆனா நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவன் பெரிய பணக்காரன், ரொம்ப செல்வந்தமாக வாழ்ந்த ஒரு மனுஷன். வாழ்க்கையில தோல்விகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, நெருக்கங்கள் வருகிறது. கடைசியில் அவன் வாழ்ந்த வீட்டையே விற்க வேண்டிய ஒரு நிலைமை. அப்ப யார் அந்த வீடை வாங்கினது தெரியுமா? பைபிள் சொசைட்டி ஆஃப் ரஷ்யா அந்த வீடை வாங்குறாங்க. எந்த வீட்டில் பைபிளை அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அதே வீட்டில் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான வேத புஸ்தகத்தை பிரிண்ட் பண்ண ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏன்னா இது எழுதுனது ஆவியானவர். இதை இவ்வளவு தூரம் ரொம்ப அழகா அதை அந்த ஒரு கோர்வையா கொண்டு வந்தது ஆவியானவர். அவர் பெரியவராக இருக்கிறார். அதனால தான் வேத புஸ்தகத்துல நம்ம ஒவ்வொரு காரியத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப அழகா, ரொம்ப மைன்யூட்டா, ரொம்ப அழகா ஆண்டவர் எழுதி வைக்கிறார். எனக்கு பிடித்த ஒரு காரியத்தை இந்த மாலை நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்லணும்னு விரும்புகிறேன். அதாவது நம்பர் 38, 38வது நம்பர். இந்த நம்பர் ராசியான நம்பர் இல்லை. ஆனால் இந்த நம்பரை குறித்து பார்க்கும் பொழுது வேத புஸ்தகத்தில் நிறைய இடத்துல ஆண்டவர் 38 38 38 38 சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு சிலர் இதை கேட்டு வண்டிக்கு ஃபேன்சி நம்பர்லாம் வாங்கிடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா இன்னைக்கு இப்படி நம்பர் போட்டால் தான் வீட்டுக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த நம்பர் வாங்கி வச்சாதான் வீட்டில் என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். இந்த நம்பர் வண்டியில் போட்டால் தான் வண்டி எப்படி போகும்? பிரச்சனையே இல்லாமல் ஓடுன்ட்டு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்து வாங்குவாங்க. இன்னைக்கு ஒரு நம்பரை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன். அந்த நம்பருடைய பெயர் 38. என்னது? 38. இது ஹீப்ரூல இந்த வார்த்தையை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா லாமெட் சேட் என்று சொல்லுவார்கள். 38 தமிழ்ல 38ங்கிறோமே, இதை ஹீப்ரூல லாமெட் சேத் என்று சொல்லுவார்கள். இதற்கு 3 விதமான ரொம்ப அழகான ஆச்சரியமான ஒரு அர்த்தங்கள் இந்த நம்பர்ஸ்ல இருக்குது. இப்போ நம்ம ஊர்ல நம்பருக்கு அர்த்தம் இல்லை, ஆனா எபிரேய மொழியில ஒவ்வொரு நம்பருக்கும் ஆண்டவர் ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கிறார். 38ன்னு பார்த்தா வேத புஸ்தகத்தில் நிறைய காரியம் இருக்கு. அதுல முதல்ல இந்த 38 என்பதற்கு முதல் ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் காத்திருப்பு, வெயிட்டிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, 38 வருஷம் வியாதியோடு இருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அங்க ஒரு மனுஷன் இருக்கிறான். 38 இயர்ஸ் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? காத்து கொண்டிருக்கிறான். எதற்காக காத்து கொண்டிருக்கிறான்? ஒரு விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிறான். அப்போ 38னா முதல் அர்த்தம் என்னது? காத்திருக்கிறது. இன்னைக்கு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில காத்திருக்க விருப்பம் இல்ல, எடுத்த உடனே ஆகாயத்துல பறக்கணும்னு விரும்புறாங்க. சில நேரத்தில் ஆண்டவர் சில பிரச்சனைகளை தருகிறாரு, நம்மளை காத்திருக்கிற வைக்கிறாருன்னா அவருக்கு ஒரு சித்தம் உண்டு. ஹல்லேலூயா. சித்தம் இல்லாம ஆண்டவர் எதையும் செய்கிற தேவன் அல்ல. அவர் சித்தத்தின்படி நாம் வாழும் பொழுது, ஒருவேளை காத்திருக்க வைக்கும் பொழுது, ஆண்டவரே நான் வெயிட் பண்றேன் ராஜா, எவ்வளவு நாளாலும் பிரச்சனை இல்லை, எத்தனை நாளாலும் பரவாயில்ல, அப்படி சமூகத்துல காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. 38 வருஷம் ஒரு மனுஷன் காத்திருக்கிறான். பெதஸ்தான் ஒரு குளம் அருகே காத்திருக்கிறான். 38க்கு ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் எபிரேய மொழியில கொடுத்திருக்கிறாங்க, வெயிட்டிங் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்ப காத்திருக்கிற மனுஷன் அவ்வளவு நாளும் அங்க எத்தனை ஜனங்கள் இருந்திருப்பாங்கல்ல, எத்தனை மனுஷன் அந்த இடத்துல இருந்திருப்பான். அவன் ஆனா யாருக்காக காத்துட்டு இருக்கிறான் தெரியுமா? ஒரு தேவனை தேடி வரமாட்டாரா? ஒரு ரட்சகரனை தேடி வரமாட்டாரா? அவர் அந்த குளத்துல போய் தான் அவரை தேடணுமா? அவர் என்ன தேடி வரமாட்டாரான்னு காத்து கொண்டு இருக்கிறான். ஒரு நாள் இயேசு அவன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறாரு, அப்பா 38 வருஷம் வியாதியோடு இருந்திய ராஜா, இப்போ எழும்பி நடக்கிற விரும்புறியா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு வார்த்தை சொல்லாம, ஆமா ராஜா
எனக்கு அந்த விடுதலை வேண்டும் என்று கேட்கிறான். ஆண்டவர் அவன் கையை பிடிக்கிறார். கமான், எழும்பி நட அப்படிங்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம இவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்துக்காக என் வாழ்க்கை மாறுமா, என் நெருக்கம் மாறுமா, என் போராட்டம் மாறுமா? நிச்சயமா ஆண்டவர் சொல்றாரு, காத்திருக்கிறவனை சும்மா விடுற தேவன் அல்ல, அவனை இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு காத்திருக்கிறத விடவும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவசரம். எல்லாத்துலயும் அவசரம். அதாவது சின்ன வயசுல ஒரு கதையை படிச்சிருப்போம், ஒரு வாத்து கதையை படிச்சிருப்போம். ஒருத்தன் ஒரு வாத்து வாங்கிட்டு வந்தான். அந்த வாத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பார்த்தா முதல் நாள் ஒரு முட்டை போடுது. பார்த்தா மினுங்குது. என்ன முட்டைன்னு பார்த்தா தங்க முட்டை. கடையில் கொண்டு கொடுக்குறான். ஐயா, இப்படி ஒரு அழகான ஒரு முட்டை இருக்குது அப்படிங்கிறான். ஒன்று அவர் சொல்றாரு, எப்பா இந்த முட்டை 1 கிராம் இல்லை, 10-20 கிராம் தங்கம் இதுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறான். ஒன்று பார்த்து பயங்கர ஆச்சரியம். பரவாயில்லையே, நம்ம வாத்து என்ன போடுது? தங்க முட்டையை போடுது. ஒரு நாள் பார்த்தா, 2 நாள் பார்த்தா, இந்த வாத்து பாவம் ஒரு நாள் ஒரு முட்டை போடும், அடுத்த 5 நாள் கழிச்சு அடுத்த முட்டை போடும். இப்படிதான் நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் யோசித்தான், ஆளுக்கு பொறுமையா இருக்க விருப்பம் இல்ல, காத்திருக்க விருப்பம் இல்ல, அதை விட்டுட்டு அவசரப்படுறான். சரி பரவாயில்ல, இது என்ன பண்ணுவோம், துண்டா வெட்டுனா அத்தனை முட்டையை அள்ளிடலான்னு எதிர்பார்க்கிறான். வாத்தை தலைகீழ போட்டு வெட்டுனா பாருங்க, பாவிப்பயலுக்கு ஒரு தங்க முட்டை கிடைக்கல. அதோட வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன் தெரியுமா? வாழ்க்கையில வெயிட் பண்றதுக்கு விருப்பம் இல்ல, எல்லாவற்றிலும் அவசரம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்ற ஒரு காரியம் தான், வெயிட் பண்ணி பாரு, தேவ சமூகத்துல காத்திருந்து பாரு. இவ்வளவு நாள் ஓடிட்டியே, இனி தேவ சமூகத்துல காத்திருந்து பாரு. காத்திருக்கிறவர்களை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசுவானவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்வதற்கு முன்பதாக 30 வருஷம் he was waiting. 30 வருஷம் அவர் காத்திருந்தார். தேவகுமாரன் தானே அவர், தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தானே, பரலோகத்திலிருந்து வந்த மனுஷன் தானே, எந்த தவறும் செய்யாதவர் தானே. அவரே இந்த உலகத்திலே வாழும் பொழுது 30 வருஷம் காத்திருந்தார். எதற்காக காத்திருந்தார் தெரியுமா? ஆண்டவரே, இன்னும் என்ன தயார்படுத்துங்க ராஜா, இன்னும் என்ன பயிற்சிப்பு, எனக்கு பயிற்சியை கொடுங்க. நான் என்ன பண்ணணும், இந்த உலகத்துல எப்படி வாழணும், இந்த உலகத்துல எப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள், என்ன பேச வேண்டும், கற்றுக் கொடுங்கள் என்கிற ஒரு அனுபவத்தை அவர் கற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் தான் ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல வெயிட் பண்ற அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். ஆண்டவர் சில சிச்சுவேஷன்ல போடும்போது, ஆண்டவரே பரவாயில்ல, நான் காத்திருக்கிறேன். அந்த மனுஷன் 38 வருஷம் பிரச்சனை உள்ளவன். ஒருவேளை அவன் அப்போதே நினைச்சிருந்தா யாரையாவது கூப்பிட்டு கூட அந்த பெதஸ்தா குளம் அருகே விழுந்திருக்கலாம். ஆனால் அவன் காத்திருக்கிறான். ஒருவர் வருவாரோ, என்னை நேசிக்கிற ஒருவர் வருவாரா, என்னை ஆதரிக்கிற ஒருவர் வருவாரா என்று காத்து கொண்டிருந்தான். அவன் காத்து கொண்டிருந்ததுபடியே ஒரு தேவகுமாரன், ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் கடந்து வந்தார். அந்த 38 வருஷ பிரச்சனையும் ஒரே ஒரு வார்த்தையினால சுஸ்தமாக்க அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் நிச்சயமா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். இவ்வளவு நாள் பிரச்சனையில வாழ்றையா, இவ்வளோ நாட்களும் நெருக்கத்திலே வாழ்றேன், 38 இயர்ஸ் என் வாழ்க்கையில கஷ்டமா தான் இருக்குது. ஒருவேளை நான் கடந்து வந்த இந்த 15 வருடங்கள் என் குடும்பத்துல பிரச்சனையா தான் இருக்குது. கல்யாணம் முடிந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் நான் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறேன். ஐயா, இந்த வீடு வாங்கின நாள்ல இருந்து இவ்வளவு நாள் என் வாழ்க்கையில பிரச்சனை தான். ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார், இனி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கிற தேவன் அல்ல, காத்திருக்கிறவர்களை உயரத்திலே பறக்க வைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, இந்த 38 என்கிற நம்பருக்கு மிக அழகான ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே ட்ரையல் என்று சொல்லுவார்கள், சோதனை என்று சொல்லுவார்கள். நம்ம வேத புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது உபாகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். புறப்பட்டது முதற்கொண்டு சென்ற காலம் 38 வருஷமாக இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, முதல்ல ஒரு காரியத்தை பார்த்து, அந்த 38 என்பதற்கு ஒரு அர்த்தம் என்ன கொடுத்திருக்கிறாங்க, காத்திருக்க வேண்டும், வெயிட் பண்ண வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, 38க்கு ட்ரையல், சோதனை என்று எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக போகணும். இந்த 38 வருஷம் அவங்க வாழ்க்கையில ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வந்திருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா ஹல்லேலூயா.
இந்த 38 இயர்ஸ் ஒரே ஒரு இடத்தை மறுபடியும் சுத்தி வருகிறார்கள். வாழ்க்கையில எந்த வழியும் இல்லை. ஒவ்வொரு ராஜா கிட்டையும் கேட்கிறாங்க, எப்பா எனக்கு கொஞ்சம் வழியை கொடுத்துரு, நான் அந்த வழியா போயிடுறேன். அவன் சொல்றான், முடியவே முடியாது, இஸ்ரவேல் ஜனங்களை என் வீட்டு வாசல் வழியா விடவே மாட்டேன் அப்படிம்பா. அடுத்த ராஜா கிட்ட போவான், எப்பா நான் தயவு செய்து இப்படி போயிடுறேன், எனக்கு கானானுக்கு போய் சேரணும், வழியை திறந்து கொடுன்னு கேட்டா அவன் சொல்லுவான், உன்னை விடவே மாட்டேன் அப்படிம்பா. இவன் சொல்லுவான் மறுபடியும் இஸ்ரவேல்ல இருந்து, ஐயா உன் சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன், உன் வீட்டுக்குள்ள நான் ஏற மாட்டேன், உன் ஆடு மாடுகளை நான் பத்திட்டு போக மாட்டேன், என் ஜனங்கள் மாத்திரம் அதை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு இடத்த கொடு. முடியவே முடியாது அப்படிம்பாங்க. இந்த 38 வருஷமும் வாழ்க்கையில போராடுறதா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இதே சூழ்நிலை இருக்குது. என்ன சூழ்நிலை தெரியுமா? ஐயா இந்த கடந்த நாட்கள்ல 15 வருஷமா இருக்கட்டும், 10 வருஷமா இருக்கட்டும், ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறேன், ஒரே வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன், ஆசீர்வாதம் கிடைக்குமா ட்ரை பண்றேன், கிடைக்கவே இல்லை. என் வாழ்க்கை ட்ரையல்லே போயிட்டு இருக்குது, என் வாழ்க்கை சோதனைக்குள்ளேயே போயிட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்றார், 38 வருஷம் நீ கலங்கி போனது போதும், அடுத்து வருகிற 2 வருஷத்துல அந்த யோர்தான் நதியை கடந்து எரிகோவை உடைத்து அந்த கானானுக்குள்ளே கொண்டு போக கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 38 என்பது ஒரு சோதனையை காட்டி தருகிற, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியம் உள்ளவன். பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது. யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் பாக்கியம் உள்ளவன். இன்னைக்கு நம்ம சோதனையை சகிக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, வேதனையில சகிச்சுட்டு இருக்கிறீங்களா, கஷ்டத்துல சகிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு படுகிற கஷ்டத்தை நாளைக்கு சந்தோஷமா ஆண்டவர் மாற்ற போறார். கரங்களை மேல வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருந்த ஒரு மனுஷன். ஆண்டவர் யோபு பார்த்து ரொம்ப அழகா சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பிரியப்படுகிற நீதிமானாக வாழ்ந்த யோபு குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. ஆனால் சாத்தான் ஒரு முறை சொல்றான், ஒரே ஒரு முறை அவரை தொட்டு பார்க்கட்டும். அவரை தொட்ட உடனே வாழ்க்கை சோதனைக்குள்ள போகுது, வாழ்க்கை பிரச்சனைக்குள்ள போகுது, வாழ்க்கை உடைந்து போகிறது, வாழ்க்கை நெருக்கத்திலே போகிறது. இருந்தாலும் யோபு ஒரு காரியத்தை பண்றாரு, அவர் என்ன கொன்னு போட்டாலும் பரவாயில்ல, அவர் என்னை எவ்வளவு சோதித்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு என்ன நெருக்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, எவ்வளவு என்ன குத்தினாலும் பிரச்சனை இல்லை, உயிரே போனாலும் பிரச்சனை இல்லை, அவரை மாத்திரம் தான் ஆராதிப்பேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு சோதனை கொஞ்சம் வந்தோடனே ஆராதிக்க குறைவுபட்டு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு சோதனை வந்தோடனே, வியாதி வந்தோடனே, இனி ஆராதித்து என்ன பிரயோஜனம், இனி பாடி என்ன பிரயோஜனம், இனி துதித்திய வாழ்க்கையில என்ன மாறிவிடும்? நீங்க துதிக்க 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 எப்படிப்பட்ட மலையாக இருந்தாலும் கர்த்தர் உடைக்க அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். யோபுவை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவன் இவ்வளவு கஷ்டப்படுத்தின பிறகும், இவ்வளவு நெருக்கத்தில் அவனை கொண்டு போன பிறகும், இவ்வளவு உண்மையாக இருக்கிறானே, இவ்வளவு வல்லமை உள்ளவனாக இருக்கிறானே, இவ்வளவு நல்லவனாக இருக்கிறானே என்று சொல்லி கர்த்தர் ஒரு காரியத்தை பண்ணுகிறார். இருக்கிறதை காட்டிலும், ஏற்கனவே யோபு குறித்து வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிறோம், அந்த ஊர்ல பெரிய ஜமீன்தாரா வாழ்ந்த ஒரு மனுஷன் தான். ஆனால் அவனை அதுக்கு பிறகு ஆண்டவர் புடமிட்ட பிறகு 2 மடங்காக தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு சோதனைக்குள்ள நடந்துட்டு இருக்கலாம், இன்னைக்கு வருத்தத்துக்குள்ள நடந்துட்டு இருக்கலாம், வெறுமைக்குள்ள நடந்துட்டு இருக்கலாம், போராட்டங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் மிக அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், உங்களை புடமிட 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 உங்க வாழ்க்கையை புதிதாக மாற்ற, உங்க வாழ்க்கையில் சோதனைகளை மாற்ற, உங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்களை மாற்ற அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம், மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. 38 என்பதற்கு கொடுத்திருக்கிற அழகான ஒரு வார்த்தை சோதனை. சோதனையை மட்டும் சகிச்சிட்டோம். 38 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் சோதனையை சகித்தார்கள். 38 வருஷம் வனாந்திரத்தில் அந்த போராட்டங்களை சகித்தார்கள். 38 வருஷம் நல்ல சாப்பாடுல மன்னா கிடைத்தாலும் அதை சாப்பிட்டுட்டு போதும் ராஜான்னு வாழ்ந்து வந்துட்டாங்க. ஆனால் அடுத்த 2 வருஷத்துல அவருடைய கண்ணீரை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றினார். ஒருவேளை இவ்வளோ நாள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடந்து வந்த பாதை முள்ளா இருந்திருக்கலாம், இவ்வளோ நாள் நம்ம நடந்து வந்த பாதை ரொம்ப அழுகையின் பள்ளத்தாக்கா இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த இரவு நேரத்தில் சொல்றாரு, சோதனை படுறீங்களா, ஆண்டவர் இதை சகித்து கொள்ளுங்கள். தேவனுக்காக சகிக்கும் பொழுது அவர் உங்களுக்காக மனம் இறங்கி உங்களுக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. தாவீதை கர்த்தர் சாமுவேல் மூலமாய் அபிஷேகம் செய்து விட்டார்.
ஒரு ராஜாவாக அபிஷேகம் செய்து விட்டார். ஆனால் சவுல் அவனை ராஜாவாக மாற அனுபவிக்கவே இல்லை. எத்தனை வருஷம் போராடின தெரியுமா? ஏறத்தாழ 15 வருஷம். அவன் வெயிட்டிங் பீரியட், அவனுடைய சோதனை காலம். வசனம் சொல்லியிருக்கிறது, தெள்ளு பூச்சியை வேட்டையாடுறது போல வேட்டையாடி இருக்கிறான். அவ்வளவு சோதனை, அவ்வளவு போராட்டம், அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு கண்ணீர். ஆனால் தாவீது செய்த ஒரு காரியம், தேவன் அபிஷேகம் பண்ணின மனுஷனை நான் தொடக்கூடாதுன்னு அவனை விட்டுட்டு வந்தான் பாருங்க. ஆண்டவர் இஸ்ரவேலுக்கே தலைவனாக அவனை மாற்றினார். இன்னைக்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நெருக்கத்தை மாற்றுவார். ரெண்டாவதாக நம்ம புரிந்து கொள்ளணும், சோதனை வரும்போதெல்லாம் ஆண்டவரை இதை கொடுத்துருக்கீங்களா, உமக்கு சோத்திரப்பா. இந்த போராட்டத்தை என் வாழ்க்கையில கொடுத்துருக்கீங்களா, நன்றி ஏசப்பா. நெருக்கத்தை என் வாழ்க்கையில கொடுத்துருக்கீங்களா, நன்றி ராஜா. இந்த வழியாவே நடந்து வந்துடுறேன். தேவ சமூகத்துல சொல்லி பாருங்க, நிச்சயமாய் வருகிற நாட்கள், வருகிற மாதம், வருகிற வருஷத்துல நீங்கள் எதிர்பார்ப்பதை விடவும் நினைப்பதை விடவும் பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியம், இந்த 38 என்பதற்கு 38 என்பதற்கு ஒரு அர்த்தம் மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. டிவைன் இன்டர்வென்ஷன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெய்வீக தலையீடு என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன எழுதியிருக்குது? தெய்வீக தலையீடு. முதல்ல பார்த்தோம் 38க்கு அவங்க கொடுத்திருக்கிற ஒரு அர்த்தம் வெயிட்டிங், காத்திருக்க வேண்டும். இரண்டாவது அர்த்தத்தை பார்க்கிறோம், சோதனைகளை சகிக்க வேண்டும். மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம், தெய்வீக தலையீடு. வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 38ஆம் வருஷத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய சகரியா இஸ்ரவேலின் சமாரியாவிலே அவன் ராஜாவாக மாற்றப்படுகிறான். எப்பொழுது மாற்றப்படுகிறான் தெரியுமா? 38 இயர், 38வது வருஷத்துல. காரணம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது யெகூ என்று ஒருவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரானால் மிலிட்டரி கமாண்டராக இருக்கிறார். அவர் எலிசாவுடைய வார்த்தையை கேட்கிறார். ஆகாப் ராஜாவும் யேசபெல் ராணியும் ஒரு காரியத்தை பண்றாங்க, பாகால் தான் தெய்வம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்போ எப்படியாவது இவங்களை அழிக்கிறோன்னு ஒரு முடிவு பண்றாங்க. அப்ப இந்த கமாண்டர் கிட்ட வர்றாங்க, மிலிட்டரி கமாண்டர் கிட்ட எலிசா ஒரு காரியத்தை சொல்றாரு, எப்பா அவங்க வீட்டுல 70 பிள்ளைகள் இருக்கிறாங்க, காலி பண்ணிடும் அப்படிங்கிறார். இவர் சொன்ன வார்த்தைக்கு ஒரு வார்த்தை சொல்லாம நேரப்ப அந்த பாகால் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டார். வந்த உடனே தெய்வன் ஒரு ப்ராமிஸ் அவங்களுக்கு கொடுக்கிறாரு. 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதுல மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிற, கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாப்பின் குடும்பத்திற்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனுடைய தலையீடு எப்பொழுது வரும் தெரியுமா? தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யும் போது. ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதனால நம்ம கிட்ட விரும்புறாரு. 38 என்பது தேவனுடைய அசைவாடுதலை காட்டுகிறது. எப்பொழுது தேவன் நம்மை உயர்த்த முடியும் தெரியுமா? எப்பொழுது தேவ வசனத்தை, தேவ வார்த்தையை, தேவ சமூகத்தை நம்ம தேட ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. யெகூ ஒரு சாதாரண மனுஷன் தான். He's not a prophet, he's not a preacher, he's not a family of the kingdom. அந்த ராஜரிக அந்த வேலையில் உள்ள மனுஷன் கிடையாது. சாதாரணமா அந்த மிலிட்டரி கமாண்டர். அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் யெகூவை தெரிந்தெடுக்கிறார். யெகூவை கர்த்தர் தெரிந்தெடுத்து எலிசா மூலமாக ஒரு காரியத்தை செய்கிறார். அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். பண்ணிட்டு சொல்றாரு, எப்பா நீ இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுத்தபடியினால் உன்னுடைய 4 தலைமுறையை நான் ராஜாவாக மாற்றுவேன். அவன் ஆண்ட 38வது வருஷத்துல கர்த்தர் அவனை தூக்கி தூர போட்டுட்டு ஒரு புதிய ஒரு மனுஷனை கொண்டு வர முடியுமே. ஆனால் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். கர்த்தர் உங்க வாழ்க்கைக்குள்ள அசைவாடுதலை பண்ண முடியும். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அசைவாடுவார், நெருக்கங்களை மாற்றுவார், போராட்டங்களை மாற்ற அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். 3 காரியங்களை சொல்லி இருக்கிறேன். இந்த நம்பர் 38 குறித்து 3 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவது பார்த்தோம், காத்திருப்போம். தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னோடு பேசும், உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன் என்று ஒப்பு கொடுப்போம். 2வது பார்க்கிறோம், ஆண்டவரே எத்தனை சோதனை வந்தாலும் பிரச்சனை இல்லை, எத்தனை போராட்டம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, சகிக்க வாஞ்சையா இருக்கிறேன். 3வது பார்க்கிறோம், தெய்வீக தலையீடு. தேவன் நமக்குள்ள அசைவாட அவர் விரும்புகிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வோம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார்.